மகிழ்வுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாகும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளவு பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டதாக இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்வதை பார்க்க முடியும். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு இயேசு சொந்தக்காரராக மாற்றப்பட்டார். ஒவ்வொரு தேசத்தை ஆள்கிற அந்த பெரிய தலைவர்கள் அந்த தேசத்தை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக மாற்றினதாக சொல்லப்படுகிறது. அதனால் இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் மனம் புதிதாகும்படியாக மறுரூபமாகும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், நம் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினவராக உலகத்துக்கு சொந்தக்காரராக இருப்பது மாத்திரமல்ல, இவர் மூலமாக 3 சொல்லப்படுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கண்டதில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவாக உலகத்தில் வந்தபோது உலகம் அவரை கண்டது. அவருடைய பாடுகள் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்ததன் மூலமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவன் சமூகத்தில் போவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, இவர் மூலமாய் உலகம் உண்டானதாக வேதம் சொல்கிறபடினாலே நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இவரே உலகத்தின் அநேக காரியங்களுக்கும் சொந்தக்காரராக சுதந்திரவாளியாய் இருப்பதினாலே அவர் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போம். காரணம், எல்லாம் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசியோ என்றும் நிலைப்பாய். அல்லேலூயா, 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 சர்வ சிருஷ்டிக்கும் இவரே எஜமானராக, இவரே சொந்தக்காரராக, இவர் மூலமாய் உலகத்தை உண்டாக்கினபடினாலே இவரால் நாம் உண்டாக்கப்பட்டு, இவரால் நாம் மீட்கப்பட்டு, இவரை துதிக்கவும் இவரை போற்றவும் இயேசு கிறிஸ்துவை நம்பும்படியான பாக்கியத்தை தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக நீ நடத்துவீராக. எங்கள் தேவையெல்லாம் நேர்த்தியாக பூர்த்தியாக சந்திக்கின்ற தேவனாக இன்றைக்கும் உயிராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.